ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ட்ரெண்டிங்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது விஜயும் த்ரிஷாவோட இஷ்யூ பத்தி தான் வந்து நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது அவங்களோட பர்சனல், நீங்க டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது பண்ண தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ என் பையனை நான் வந்து ஒரு டியூஷன்ல வந்து சேர்க்கிறேன் அப்படின்னா அந்த டீச்சரை பத்தி நான் விசாரிப்பேன். அவங்க பர்சனல் கேரக்டர் சரியில்லைன்னா நான் அனுப்புவேனா சொல்லுங்க. ஸோ பசங்களையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நமக்கு அந்த பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாரையுமே வந்து ஹேண்டில் பண்ண போற ஒரு தலைவருக்கு போட்டி போற ஒரு கேண்டிடேட் வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்றாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அது சரி தப்புன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண தான் செய்வோம். சங்கீதா வந்து விவாகரத்துக்காக அப்பீல் பண்ணியிருந்தப்பவே ஓகே, இவர் கோர்ட்டு போடலாமா, ஒய்ஃபே இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காருன்னு யோசிக்கும் போது பர்சனல் விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சிருந்தேன். எலெக்ஷன் வர்றதுனால இந்த விவாகரத்து கேஸை பற்றி இதை பற்றி பேச மாட்டார் எலெக்ஷன் வரைக்கும். இது அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ண மாட்டாரு, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே ஆதரவாளர்கள்லாம் யோசிச்சாங்க. இப்போ டிஎம்கேவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சதி வலை, சங்கீதா பின்னாடி டிஎம்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து இது பொய்ன்னு சொல்லிட்டு தான் வந்து யோசித்தேன். இப்போ சமீபத்தில் தஞ்சாவூரில் நடந்த மீட்டிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் சங்கீதாவும் இருக்கிற ஒரு பெரிய ஃபோட்டோவை தூக்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அது எல்லாமே வந்து நியூஸில் வந்துச்சு. அதை அப்போ கூட அவர் வந்து ஓப்பன் அப் பண்ணவே இல்லை. விஜய் வந்து அந்த விஷயத்தை பற்றி ஓப்பன் அப் பண்ணவே இல்லை. ஓகே, அரசியல் பற்றி பேசிட்டு பர்சனல் லைஃப்பை வந்து பேசணும்னு இல்லை. ஆனால் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு, அவரோட கட்சி சார்ந்தவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும். மேபி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவர் இந்த கூட்டத்துக்கு வந்து மனைவியை கூட்டிகிட்டு வருவார், அப்போ நம்ம இந்த பேனரை தூக்கி காட்டுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவர் கூட்டிகிட்டு வரல அப்படிங்கவும் ஓகே, நீங்கள் வந்து சங்கீதா அண்ணியோட சேர்ந்து வாழுங்க, அதுதான் வந்து எங்களோட விருப்பம் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி அந்த பேனரை தூக்கி காமிச்சதான் வந்து எனக்கு தோணுச்சு. எனிவே வந்து டிவிகே கட்சிகளுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் சங்கீதா கூட சேர்ந்து வாழ்றது தான் வந்து ஆசையாக இருக்குது. சங்கீதா வந்து மனுவில் அந்த குறிப்பிட்ட நடிகையோட நாகரிகம் கருதி வந்து பேரை விட்டாலும் நீ என்ன சொல்றது, நானே சொல்றேன் பொதுமக்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி த்ரிஷாவை கூட்டிகிட்டு அந்த திருமண நிகழ்ச்சிக்கு ஒரே கார்ல ஒரே ட்ரெஸ் கோடோட வந்து இறங்குனாங்க. இதில் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு தான் முட்டு கொடுக்கலாம், எல்லாத்துக்குலாம் முட்டு கொடுக்க முடியாதுங்க. ஸோ நீங்கள் முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்கள் பேசாதீங்க, இல்லை பேசுகிறவங்கள நீங்கள் தப்பாக பேசாதீங்க. மேபி எனக்கு கூட பேட் கமெண்ட் வந்து நீங்கள் போட்டாலும் போடலாம். நாங்கள் வந்து சேர்த்து முட்டு கொடுப்போம். அதாவது ஏற்கனவே வந்து அவங்க மனு தாக்கல் பண்ணியிருந்தப்போ அவங்களோட ரசிகைகள்லாம் வந்து நாங்கள் மனைவியாக இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்படி ஒரு முட்டாள்தனமான எதுக்கு எடுத்தாலும் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு உங்கள் பல்ஸு தெரிஞ்சதுனால தான் விஜய் வந்து நம்ம விருப்பம் தான், நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, வைக்கிறது தான் வந்து சட்டம், நம்ம என்ன பண்ணாலும் வந்து நமக்கு வந்து மக்கள் வந்து நமக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. மக்கள் மீன்ஸ் விஜயோட ரசிகர்கள், டிவிகே கட்சியினர், ஓகேங்களா? அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் இப்படி கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணியிருக்காரு. இதுக்கு நீங்கள் என்ன முட்டு கொடுப்பீங்க? விஜயும் முட்டு கொடுக்குறாங்க எப்படின்னா, விஜயும் த்ரிஷாவும் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நாங்கள் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரப்பு வந்து பேசுகிறானுங்க. விஜயே வந்து இப்போ ஜோடியாக வந்தால் என்ன, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து விஜய் சொல்லலையே, இவ்வளோ தூரமாக இறங்கி போவாங்க. ஒய்ஃபே வந்து டிவோர்ஸ் நோட்டீஸில் ஒரு குறிப்பிட்ட நடிகையோட அவர் வந்து செல்ஃபி போடுறாரு, ஊர் சுற்றுறாரு, அதனால தான் வந்து இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருக்காங்கங்கும்போது இப்படி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் விஜய்க்கு வந்து இப்படி முட்டு கொடுக்குறீங்களே, இதுவாக வந்து எந்த அளவு வந்து முட்டாள்தனத்தோட உச்சமாக இல்லையா? இல்லை எல்லாரும் இந்த காலகட்டத்தில் படிக்காமலும் இல்லை, எல்லாருமே வந்து படித்த முட்டாளா? ஸோ இப்போ ஒரே காரில் அது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடக்கிற விஷயமா என்ன, ட்ரெஸ் கோட்லேருந்து. அப்போது விஜயோட மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கிங்க, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நாங்கிற ஒரு அகந்தையில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வந்து 25 26 வயசு பையன், அந்த பையன் தான் ஆக்சுவலி கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றணும். இப்படி பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவர் வயசு 50+ ஆயிடுச்சு. 82 53 எனக்கு சரியாக தெரியல. ஸோ பையனுக்கு கல்யாணம் பண்ணி அழகாக, பொண்ணு வந்து கல்யாண ஸ்டேஜில் தான் இருக்கா. இப்போ பையன் பொண்ணுக்கு அழகாக கல்யாணம் பண்ணி பேரன் பற்றி பார்க்கணுன்னு அடுத்த ஆசை இருக்கிறத விட்டுட்டு இவர் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் என்னவோ வயசு பையன் மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுற்றினா அந்த பையன் மனசு என்ன வேதனைப்படும். அந்த பையன் இந்த பிரச்சனையில் வந்து வீட்லேயே இல்லை போல், இவரை விட்டு இப்போ பிரிஞ்சு அந்த பையன் செப்பரேட்டாக இருக்குது. லவ் அப்படி எந்த காசிப்லையும் சிக்காமல் அந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இவர் என்னன்னா ஃபேமிலி, பொண்டாட்டி, புள்ள எல்லாரையும் விட்டுட்டு த்ரிஷா பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு. எனிவே எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ சுசித்ரா வந்து சொல்லியிருந்தாங்க, த்ரிஷா வந்து விஜயை வந்து ஒரு நாய் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, நில்லுன்னா நிற்பார், போனால் போவார் அப்படின்ற மாதிரி. இப்போ த்ரிஷாவே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாலும் விஜயை, இல்லைம்மா இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை,
நான் இப்போ வந்தால் சரி வராது, எலெக்ஷன் முடிஞ்சு எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கணும். இல்லை இவர் வந்து ட்ரிஷாவை கூப்பிட்றாங்க அப்படின்னாலும் இவர் வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி எலெக்ஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். அந்த தாட் வந்து அவருக்கு இல்லை. எப்படின்னா அவரோட மைண்ட் செட்டு என்ன தான் பண்ணாலும் இவனுங்க நம்ம பின்னாடி நிற்பாங்க, இவனுங்கெல்லாம் ட்ரிஷா வந்து விஜயை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் வந்து அவங்களோட ரசிகர் வந்து என்ன பண்ணாலும் நம்ம பின்னாடி வாலாட்டுக்கிட்டே நிற்பானுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தானே இதெல்லாம் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து அவரோட ரசிகர்களும் இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் சங்கீதாவை பற்றி தப்பாக பேசுகிறானுங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்சனல் லைஃபு, ரெண்டு விஜயும் ட்ரிஷாவுக்கும் ரொமான்ஸ் சாங் சூப்பரான கப்பல், அழகான கப்பல். எப்படி உங்கள் வீட்டிலலாம் வந்து இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னா ஃபேமிலியை விட்டு ஒருத்தர் போனார், உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ இல்லை உங்கள் தம்பியோ சூப்பரான கப்பல்னு கொண்டாடுவீங்களா, இல்லை சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் பார்ப்பீங்களா? ஸோ இப்போ நானே வந்து விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணுறவங்கள போய் திட்டுறதை விட்டுட்டு விஜய் நீங்கள் வந்து சங்கீதாவோட தான் சேர்ந்து வாழணும் அந்த அந்த ஒரு கமெண்ட்டை போட்டிங்க அப்படின்னா ரசிகர்களோட மைண்ட் செட் வந்து சங்கீதாவோட சேர்ந்து வாழ்கிறது தான் வந்து ரசிகர்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இல்லை அட்லீஸ்ட் வந்து உங்களோட எதிர்ப்பையாவது காமிக்கலாம்ல. ஓகே நம்ம எது பண்ணாலும் நமக்கு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபேன்ஸ்க்கு என்னவோ இதுதான் போல், பின்னாடியெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறத விஜய் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்காவது வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்கணும். அதை விட்டுட்டு இது வரைக்கும் நீங்கள் முட்டு கொடுத்தீங்க, ஓகே யோசிச்சு பண்ணுங்கள். அந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் நடந்ததுன்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து யோசிக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து பற்றி பேசுங்க. பர்சனல்னு சொல்ல முடியாது, நம்ம நாட்டை நம்மளை நாம் ஒப்படைக்க போகிறோம் ஒரு தலைவர்கிட்ட, அப்போ அந்த தலைவரை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இது வந்து பேசுகிறதுனால தப்பு இல்லை. நல்ல விதமாகவுமே வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட நிற்கிற மாதிரி. இப்போ அவர் நிஜமாலுமே தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நல்ல நண்பன் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புள்ளார ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம டேய் நீ அதை பண்ணாத, தப்பு திருந்து அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறவங்க தான் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து உண்மையான ரசிகர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் அண்ணா ட்ரிஷாவை விட்டுருங்க, நீங்கள் வந்து சங்கீதா அண்ணியோடைய ஃபேமிலியோடு சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேசுகிறது கமெண்ட்ஸ் போடுறது வழியாக தான் வந்து விஜய்க்கு வந்து போய் சேரும். ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுறது வழியாக தான் விஜய்க்கு வந்து ஓகே அப்படிங்கிறத இருக்கிற நிலவரத்தை வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சு, அதை விட்டுட்டு அவர் தப்பு பண்ணுறாருன்னு சொல்கிறவங்கள எல்லாத்தையுமே நீங்கள் டார்கெட் பண்ணி பேசுனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக விஜய் வந்து இன்னும் மேலே தான் வந்து தப்பு பண்ணுவார். எல்லாமே வந்து பார்த்து யோசித்து நீங்கள் பண்ணணும். ஜெயம் ரவி கெனிஷா விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெனிஷா போயிட்டு அவ்வளோ வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்படி வந்து திட்டினாங்க. ஆனால் த்ரிஷாவை வந்து எத்தனை பேர் வந்து போய் அவங்களோட ஐடியில் வந்து திட்டுறீங்க அப்படிங்கிறது தெரியல. கெனிஷாவை அவ்வளோ சத்தம் போட்டோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் எல்லோரும் விஜயோட ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா த்ரிஷாவையும் விஜயும் வந்து சேர்த்து வச்சு ரொமான்ஸ் பாட்டு போட்டு விட்டுட்ருக்கீங்க. அப்போ இதெல்லாம் வந்து எந்தளவு லாஜிக் சொல்லுங்கள்? ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இப்போ சங்கீதா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 வருஷம் விஜய் கூட வந்து ஒன்றா சேர்ந்து குடும்பம் பண்ணியிருக்காங்க. அவங்க விஜயோட பிள்ளையை வந்து பெற்று எடுத்திருக்காங்க. அந்த அம்மா டிசிப்ளினாக வாழ்ந்திருக்கு. ஸோ அந்த அம்மாவை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையுமே விட்டுட்டு த்ரிஷா கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லை. அது நீங்கள் விஜய்னு இல்லை, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார் பண்ணாலும் நம்ம வந்து இது தப்புன்னு சொல்லி நம்ம திருத்த தான் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் ஒன்றும் பெரிய செலிப்ரிட்டிலாம் கிடையாது. நான் இப்போ போடுற வியூவை வந்து ஒரு 100 பேர் 200 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஸோ எனிவே இந்த 100 பேர் 200 பேருக்குள்ளாரையாவது ஓகே விஜய் பண்ணுறது தப்பு, அதை நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு தோணுனா கூட ஓகே இந்த வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். அதனால தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன். இவ்வளோ நாளாக வந்து விஜயோட ஃபேன்ஸ்லாம் வந்து தற்குறி அப்படின்னு வந்து பேசினதை கூட வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இப்போ வந்து தற்குறி இந்த முட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், அவர் பண்ணுற தப்புக்கும் கூட நிற்கிறாங்க பாருங்கள், கண்டிப்பாக வந்து தற்குறி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து பொருத்தமாயிருவீங்க. ஸோ கண்டிப்பாக தப்பு நீங்கள் வந்து ஒரு நல்ல நண்பனாக இருந்து அவர் பண்ணுற தப்பை கண்டிப்பாக வந்து கேளுங்க. உங்களை விட்டால் வந்து விஜய் வந்து கேட்கறதுக்கு கண்டிப்பாக வந்து ஆள் இல்லை, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ரசிகர்களை வந்து ரொம்ப பெருசாக ஸ்கோப் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ஓரளவு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைடுக்கும் த்ரிஷா சைடுக்குமே வந்து ரசிகர்கள் சார்பாக நாம் சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று தான். இப்போ இந்த த்ரிஷா வந்து கல்யாணம் ஆகாமல் எவ்வளோ பேர் சினி ஃபீல்டில் இருக்காங்க, சிம்பு மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணலாம். இல்லை நிறைய பேர் இருக்காங்க, கல்யாணம் ஆகாமல் ஏகப்பட்ட ஆண்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மேனை தான் வந்து நீ பிடிச்சிப்பான் அப்படின்றது வந்து எந்தளவு இருக்கும். இப்போ விஜயே வந்து த்ரிஷா பின்னாடி சுற்றினாலும் ஓகே நீ போய் உன் ஃபேமிலியை பாரு,
நான் வந்து ஓகே என்ன நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு அட்வைஸை வந்து விஜய் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தா விஜய் வந்து இந்தளவு வந்து ஒய்ஃபை வந்து அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. விஜய்க்குமே வந்து புத்தி இல்லை தான். ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு ஃபேமிலியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க யாருனாலும் சரி. குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் தான் வந்து கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட் தருவாங்க. இப்போ தனுஷை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா தனுஷ் வந்து டிவோர்ஸ் பண்ணாலும் பசங்களை விடவே இல்லை பாருங்கள். அதனால் தனுஷை வந்து ஓகே டிவோர்ஸ் ஆனாலும் தனுஷ் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கீதா வந்து மனுவில் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, கேட்கும்போது எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து டைட் பண்ணார், வெளியில் எங்கேயும் போக விடலை. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனையில் அவங்க கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் அப்போ இவங்க வந்து கல்யாணம் பண்ணுற முடிவில் தான் இருக்காங்க. விஜயும் த்ரிஷாவும் இவங்க கொடுக்குற ப்ரெஷரில் சங்கீதாவே விவாகரத்து கேட்கணும். அதாவது விஜய் வந்து விவாகரத்து கொடுக்கறதில்ல, சங்கீதாவே விவாகரத்து கேட்க வச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுற பிளானில் தான் வந்து இருந்திருக்கிறாங்க. விவாகரத்து மனு அப்ளை பண்ண அடுத்த ஒரு 1 வீக்குள்ளாரையே வந்து நீ என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன் த்ரிஷாவை தான் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஊரறிய வந்து அவர் வந்து விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஒரு நெஞ்செழுத்தக்காரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கல்லூலி மங்கன் நெஞ்செழுத்தக்காரங்க, அப்படி கூட அந்த வார்த்தைகள் வந்து சொல்லலாம். சங்கீதா வந்து நாகரிகம் கருதுனாங்க. விஜய்க்கு வந்து அந்த நாகரிகத்தை கூட ஒரு பேணி பாதுகாக்கணும், டிவோர்ஸ் வரைக்குமாவது நம்ம டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றது கூட இல்லை பாருங்கள். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் விட்டுட்டு இன்னொரு பொம்பளையோட போகிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெறும் ரசிகர்கள் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியில் நடந்தால் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, நீங்களும் அப்படி தான் வாழ போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் வந்து இது வந்து உண்மையாகுது. நல்ல ரசிகர்களாக இருங்க, மென்டல் ரசிகர்களாக வந்து யாருமே இருக்காதீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னோடய விஷயங்கள் பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.